உங்கள யாராச்சும் கூகுளோட மெசேஜஸை பயன்படுத்துறீங்களா? அதுவும் ஆண்ட்ராய்ட் போன்ல பயன்படுத்துறீங்களா? அப்பனா அந்த கூகுளோட மெசேஜஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சரை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. சரியா சொல்லணும்னா ஆகஸ்ட் மாசம் 2025ல கூகுள் நானோ பனானாவை களத்துல இறக்கி விடுறாங்க. இந்த நானோ பனானாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஒரு இமேஜை வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த நானோ பனானாவுக்கு இருக்கு. அதே மாதிரி நீங்க ஷேர் பண்ண இந்த இமேஜை மாத்தி அமைக்கக்கூடிய சக்தியும் இந்த நானோ பனானாவுக்கு இருக்கு. இந்த நானோ பனானாவுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஜெமினை 2.5 ஃபிளாஷ் இமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப எதுக்கு நான் கூகுளோட மெசேஜஸ இந்த நானோ பனானாவோட கம்பேர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் நான் இதை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம்போல நம்ம வீடியோக்கள் லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த நானோ பனானாவை முதல்ல எங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னா ஜெமினில வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இது முழுக்க ஒரு இமேஜ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இமேஜை ரெடி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீங்க ஷேர் பண்ண இமேஜ்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அதையும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டதுதான் இந்த நானோ பனானா. அப்போ ஃபர்ஸ்ட் ஜெமினில அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்ததா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கூகுளோட ஆப்ல செக் பண்ணி பார்த்ததுல அங்க கூகுளோட லென்ஸ்ல நானோ பனானாவை பார்த்தேன். ஸோ அங்கேயும் நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததா நான் சொல்ல போறதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை என்னால பார்க்க முடிஞ்சது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், செமையா இருந்துச்சு. அதுதான் கூகுளோட மெசேஜஸ் எங்க அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த நானோ பனானாவை. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு டைரக்டா போலாம்னு நினைக்கிறேன். கூகுளோட போட்டோஸ்லயும் நானோ பனானா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்ததுல என் கண்ணுல படல. எனிவே இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி இதை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அடுத்த வேலை கூகுளோட போட்டோஸ்ல நானோ பனானா இருக்கா இல்லையா செக் பண்ணி பாக்குறது தான் என்னுடைய வேலை. வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நானோ பனானாவை கூகுளோட ஜெமினில செக் பண்ணி பார்த்து ஜெமினியை ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஜெமினை 3 ப்ரோன்னு இருக்கு. இப்ப சமீபத்துல கூகுள் ஜெமினிக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதான் இங்க டிஸ்பிளே ஆகுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மேல பாருங்க என்னுடைய பேரு, அதுக்கு கீழே வேர் ஷுட் வி ஸ்டார்ட், இதுல வரிசையா கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரியேட் இமேஜ், ரைட்டிங் எனிதிங், பில்ட் அன் ஐடியா, டீப் ரீசர்ச், கிரியேட் வீடியோ. இப்ப கிரியேட் இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நானோ பனானா. இப்படி போயிட்டு நீங்க ட்ரை பண்ண விரும்பலன்னா கீழே பாருங்க ஆஸ்க் ஜெமினின்னு இருக்கா, அதுக்கு கீழே பாருங்க அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு லைன் போது பாருங்க வித் டாட்டோட. அதை நம்ம தட்டுவோம். தட்டுனா இங்க இருக்கு கிரியேட் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். சோ இது வழியா நீங்க இமேஜை ரெடி பண்ணலாம். ரெடி பண்ண இமேஜை ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அப்போ நானோ பனானாவை ஃபர்ஸ்ட் ஜெமினில அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்ததா இந்த நானோ பனானா எங்க இருக்கு பாத்துடலாமா? நான் போற இடம் தான் கூகுள் ஆப். சர்ச் இருக்கு பாருங்க, கீழே பாருங்க ஏ மோட், அதுக்கப்புறம் லைவ், அதுக்கப்புறம் ஒரு பனானா உங்களுக்கு தெரியுதா, இதுதான் நானோ பனானா. இப்ப நம்ம இதை தட்டுவோம். தட்டுனா பாருங்களேன் கீழே சர்ச், டிரான்ஸ்லேட், லைவ், அதுக்கப்புறம் பாருங்க கிரியேட். சோ இந்த கிரியேட் பட்டனை நீங்க தட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகா ஒரு இமேஜை ரெடி பண்ண முடியும். எடுத்த இமேஜை நீங்க ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன், அப்படி மாத்திட்டு இந்த காலையே ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். சரியா? இப்ப நான் என்ன பண்ண, தமிழ்ல என்ன செய்யறேன், காலை டெலிட் பண்ணவும். தமிழ்ல கொடுத்தாலும் நானோ பனானாக்கு காது கேட்கும். இப்ப சென்ட் பண்றேன். பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குமா பாத்துரலாமா? எங்கேயா போச்சு காலை காணமையா? அங்க பாருங்க, கால் தெரியுதா? இங்க கால் இல்லையா? பர்ஃபெக்டா ரிமூவ் பண்ணிருக்கீங்க. சமல. இது வந்து கூகுளோட ஏ மோட்ல நான் ட்ரை பண்ணேன். அதாவது கூகுள் லென்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம போகக்கூடிய இடம் கூகுளோட மெசேஜஸ்ல. வாங்க கூகுள் மெசேஜஸ் ஓபன் பண்ணுவோம். பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா சேட் பண்ணக்கூடிய ஒரு ஐகான் இருக்கு. ஜெமினிக்கு கீழே அதை தட்டுவோம். அதுக்கப்புறம் நீங்க யாரோட சேட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய நேம், போன் நம்பர், எனிதிங் எல்ஸ். சோ நான் இந்த நம்பரோட தான் சேட் பண்ண போறேன். சேட் பண்றது மட்டும் இல்ல, நானோ பனானாவை நான் ட்ரை பண்ண போறேன். எப்படி கேக்குறீங்களா? இப்போ இந்த பாருங்க இருக்கா, இத அப்படியே போட்டோ எடுக்கிறேன். எடுத்தாச்சு. இங்க நானோ பனானாவை ரீமிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல செட் பண்ணிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஐக்கானை தட்டுறேன். தட்டுனா டிஸ்கிரைப் த சேஞ்சஸ்.
இப்ப அதுல தமிழ்ல என்டர் பண்றேன். இந்த கப்பை டெலீட் பண்ணவும். செவல ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த நானோ பனானாவோட ஐக்கான தட்டினா அந்த கப்பை ரிமூவ் பண்ணும். கண்டிப்பா நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோட தான் நான் அதை செக் பண்ணிருக்கேன். ஒரு சில வினாடிகள் எடுக்கும், ஆனா பெஸ்ட் ரிசல்ட் we are looking for. வாவ், கப்ப காணோம். இப்ப ஆட் கேப்ஷன். சோ இத பத்தி ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். 3 டாட்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். சென்ட் ஃபீட்பேக், ஹெல்ப் சென்டர். மேல பாத்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம போன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னங்க, கூகுள் மெசேஜஸ்லயும் நீங்க நானோ பனானாவை பயன்படுத்தலாம். தப்பு. நானோ பனானா பேர்ல ரீமிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணலாம். இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். பிடிக்கணும் கண்டிப்பா. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. கூகுளோட இந்த நானோ பனானாவை கூகுளோட மெசேஜஸ்ல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய கூகுளோட மெசேஜஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஒர்த்தா இருக்கும். பார்த்துருப்பீங்கல்ல, கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். ஷேர் பண்ணுங்க நிறைய. ஆனா அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. என்னன்னா அதுக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனா எத்தனை லிமிட் அப்படிங்கிறத பதிவு பண்ணல. மேபி எவ்வளவு ட்ரை பண்றீங்களோ ஃபைனலி ஒரு முடிவு வராம போகாது கூகுள்கிட்ட இருந்து. கண்டிப்பா அப்படி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஒரு நாளைக்கு எவ்வளவு இமேஜை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ கிரியேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க கூகுளோட மெசேஜஸ்ல. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூகுளோட மெசேஜஸ் எல்லாருமே பயன்படுத்தும். அவங்களுக்குலாம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே யூடியூப்காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் அந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில இதை பத்தி பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அல்ல.